ஒரு முறை புத்தர் சிஷ்யர்களோடு நடந்து வரும்போது ஒரு மனிதன் புத்தரை பார்த்து பயங்கரமாக கோபப்பட்டு திட்டிக்கிட்டே இருந்தார். புத்தரும் ரொம்ப அமைதியாக இருந்தார். அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திட்டிட்டு போயிட்டான். அன்னைக்கு நைட்டு தான் அந்த புத்தரை திட்டியவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. புத்தர் ஒரு பெரிய மகான், ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் நல்லது தான் பண்ணுறாரு அப்படின்றது மற்றவங்க மூலமாக அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஓடி வந்து புத்தரை பார்க்குறான். ஐயா, நான் அவங்கள நேற்று தப்பாக நினச்சிட்டேன், அதனால் அவங்கள ரொம்ப திட்டேன், நான் அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது புத்தர் கேட்குறாரு, யாருப்பா நீ, நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும், என்ன விஷயம், என்ன பிரச்சனை, எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த மனிதன் சொல்கிறான், ஐயா நேற்று தானே நான் அவங்கள திட்டினேன், இந்த இடத்துல வச்சு நான் அவங்கள ரொம்ப திட்டேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது புத்தர் சொல்கிறாரு, நான் எதையுமே உள்வாங்கலை, அந்த நிமிஷமே நான் அதெல்லாம் மறந்துட்டேன், அதனால் நீ தான் திட்டின அப்படின்றது எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா, நம்மளோட லைஃப்பில் நாம் எப்படி இருக்கோன்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை இந்த வார்த்தை சொல்லிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, இல்லை அந்த லேடி நம்மளை இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படி நமக்கு எத்தனை பேர் மேலே எத்தனை கடுப்பு இருக்குது. ஆனால் எப்படி வாழணும் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க. சரி, இப்போ அந்த நபர் கேட்குறார் புத்தர்கிட்ட, அப்படின்னா நீங்கள் பழசை மறந்துடுறீங்க, கண்டிப்பாக வருங்காலத்தை நினச்சி உங்களுக்கு பயமோ கவலையோ அதுவும் இருக்காது, அப்போ எப்படி நீங்கள் அந்த நிகழ்காலத்தில் எப்படி வாழ்கிறீங்க, எங்களால் ஏன் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு கேட்கும்போது புத்தர் சொல்கிறார், நான் சாப்பிடும்போது சாப்பிடுகிறேன், தூங்கும்போது தூங்குகிறேன், நடக்கும்போது நடக்கிறேன், பேசும்போது பேசுகிறேன். அதாவது ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ஒரு விஷயத்த செய்கிறார். நிகழ்காலத்தில் தன்னோட மனசை வச்சிருக்கிறார். பழைய விஷயங்களில் இருக்கக்கூடிய கவலைகளை மறக்கிறதுக்கு ஹனிசக்கிள் அப்படின்ற ரெமெடி உபயோகமாக இருக்குது. கடந்த கால வாழ்க்கையை நினச்சி அதையே அசை போட்டுட்டு இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க சில நேரம். அதையே நினச்சி இப்படிலாம் நாங்கள் வாழ்ந்தோம், இப்படிலாம் இருந்தோம், ஆனால் இதெல்லாம் தவற விட்டுட்டேனே, இல்லை எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, இப்படிலாம் வருத்தப்படுறவங்களா இருந்தாலும் சரி, பழைய நினைப்புகளை அசை போடுறவங்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே ஹனிசக்கிள் அப்படின்ற ரெமெடி எடுத்துக்கும் போது அதுலேருந்து வெளியே வந்து அட் ப்ரெசண்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும்.